எல்லாருக்கும் வணக்கம். நம்ம வாழ்க்கையில கல்யாணம்ங்கிறது ஒரு பெரிய விஷயம் இல்லையா? ஆனா அந்த செலவுகள் சில சமயம் நம்மள கொஞ்சம் யோசிக்க வைக்கும். இந்த நேரத்துல தான் தமிழ்நாடு அரசாங்கம் 5 விதமான திட்டங்கள் மூலமா எப்படி ஒரு சப்போர்ட்டா இருக்குதுன்னு நாம இன்னைக்கு பார்க்க போறோம். ஒரு அரசாங்கம் தன்னோட மக்களுக்கு அவங்க வாழ்க்கையோட ஒரு முக்கியமான கட்டத்துல எப்படி சப்போர்ட் பண்ண முடியும்? யோசிச்சு பாருங்க. இந்த ஒரு கேள்விக்கு பதிலாதான் நாம இன்னைக்கு பார்க்க போற 5 திட்டங்களும் இருக்கு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். தமிழ்நாடு அரசாங்கம் இதுக்கு தர்ற பதில் என்னன்னா, 1 இல்ல 2 இல்ல, மொத்தம் 5 தனித்தனி திட்டங்கள். ஒவ்வொன்னுக்கும் ஒரு ஸ்பெஷல் நோக்கம் இருக்கு. இந்த 5 திட்டங்களோட சாராம்சத்தை நாம இப்போ ஒரு ஃபேக்ட் மாதிரி சிம்பிளா பார்க்கலாம். முதல்ல இந்த திருமண உதவி திட்டங்கள்னா என்னன்னு பாப்போம். அப்புறம் யாருக்கெல்லாம் இதனால பயன் கிடைக்கும், இது எப்படி சமூக முன்னேற்றத்துக்கு உதவுது, இதோட முழு பலன்கள் என்ன, கடைசியா இந்த உதவியை நாம எப்படி வாங்குறதுன்னு வரிசையா பார்க்க போறோம். இந்த திட்டங்களை வெறும் ஒரு லிஸ்டா பார்க்காதீங்க. இதை நாம 2 முக்கியமான தூண்களா பிரிச்சு பார்க்கலாம். ஒன்னு, பண ரீதியா ஒரு பாதுகாப்பு கொடுக்கறது. இன்னொன்னு, சமூகத்துல நல்ல மாற்றங்களை கொண்டு வர்றதுக்கு ஒரு தூண்டுதலா இருக்கிறது. சரி, வாங்க முதல் தூணை பத்தி பார்க்கலாம். அதாவது பொருளாதாரத்துல ரொம்ப பின்தங்கி இருக்கிற இளம் பெண்களுக்கு ஒரு நிதி பாதுகாப்பு கொடுக்கற 3 திட்டங்களை பத்தி தான் முதல்ல பார்க்க போறோம். முதல்ல நாம பாக்குறது மூவலூர் ராமாமிர்தம் அம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். இதுக்கு 2 முக்கியமான நோக்கம் இருக்குங்க. ஒன்னு, ஏழை பெற்றோர்களுக்கு அவங்க பொண்ணோட திருமண செலவை குறைக்க உதவுறது, அதே சமயம் பெண் கல்வியை ஊக்குவிக்கிறது. இங்க பாருங்களேன், இந்த திட்டம் எப்படி படிப்பை ஊக்குவிக்குதுன்னு. 10வது வரைக்கும் படிச்சிருந்தா 25,000 ரூபாய். அதே ஒரு டிகிரி இல்ல டிப்ளமோ முடிச்சிருந்தா அமௌண்ட் டபுள் ஆகி 50,000 ரூபாய் கிடைக்குது. 2 கேட்டகரிக்கும் 8 கிராம் தங்கம் கண்டிப்பா உண்டு. இது படிப்புக்கு கிடைக்கிற ஒரு நேரடி அங்கீகாரம் தானே. அடுத்ததா, ஈவேரா மணியம்மையார் நினைவு திருமண உதவி திட்டம். இது ரொம்ப குறிப்பா கணவரை இழந்த தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களோட மகள்களுக்கு உதவுறதுக்காகவே கொண்டு வரப்பட்டது. இதுலயும் பாத்தீங்கன்னா அதே மாதிரி 2 லெவல் பெனிஃபிட்ஸ் தான். ஆனா இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா, மினிமம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கட்டாயம் கிடையாது. இது எதுக்குன்னா, கணவரை இழந்த தாய்மார்களோட மகள்களுக்கு எந்த சூழ்நிலையா இருந்தாலும் சரி இந்த உதவி போய் சேரணும்னு அரசாங்கம் உறுதி செய்யுது. இந்த முதல் தூண்ல கடைசி திட்டம் அன்னை தெரசா நினைவு திருமண உதவி திட்டம். இது ஆதரவற்ற, அதாவது அனாதை பெண்களுக்கு அவங்க திருமணத்தின் போது ஒரு நிதி பாதுகாப்பையும் ஒரு சமூக நம்பிக்கையையும் கொடுக்குது. இங்கேயும் அதே பலன்கள் தான். ஆக இந்த முதல் தூண்ல நம்ம பார்த்த 3 திட்டங்களுமே ஏழை பெற்றோரோட மகள்கள், விதவை தாய்மார்களோட மகள்கள், அப்புறம் அனாதை பெண்கள், இப்படி சமூகத்துல யாருக்கெல்லாம் ரொம்ப ஆதரவு தேவையோ அவங்களுக்கு ஒரு உறுதியான நிதி பாதுகாப்பு வலயத்தை உருவாக்குதுன்னு சொல்லலாம். சரி, வெறும் பண உதவி மட்டும் செஞ்சா போதுமா? அரசாங்கம் அதோட நிறுத்திக்கல. அடுத்த கட்டமா சமூகத்துல சில நல்ல மாற்றங்களை கொண்டு வரதுக்கு இந்த நிதி உதவியே ஒரு இன்சென்டிவா பயன்படுத்துறாங்க. அதுதான் நம்மளோட 2வது தூண். இதுல முதல்ல வர்றது டாக்டர் தர்மாம்பாள் அம்மையார் நினைவு விதவை மறுமண உதவி திட்டம். பேர்லயே இருக்கு பாருங்க, விதவைகள் மறுமணம் செஞ்சுக்கிறத ஊக்குவிச்சு அவங்களுக்கு ஒரு நல்ல மறுவாழ்வு கொடுக்கறது தான் இந்த திட்டத்தோட நோக்கம். இது ஒரு முக்கியமான சமூக சீர்திருத்த படி. இங்கேயும் அதே படிப்பு அடிப்படையிலான 2 விதமான உதவிதான். ஆனா இந்த திட்டத்தோட உண்மையான வெற்றி பணத்துல இல்ல. கணவனை இழந்த ஒரு பெண்ணுக்கு மறுவாழ்வு கொடுத்து அவங்கள மறுபடியும் சமூகத்துல தைரியமா வாழ வைக்கிற அந்த நோக்கத்துல தான் இருக்கு. கடைசி மற்றும் ரொம்ப முக்கியமான திட்டம் டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி நினைவு கலப்பு திருமண உதவி திட்டம். இதோட நோக்கம் ரொம்பவே நேரடியானது. சாதி பாகுபாட்டையும் தீண்டாமையும் ஒழிக்கணும்னா கலப்பு திருமணங்களை ஊக்குவிக்கணும். இந்த திட்டத்தோட இலக்கு எவ்வளவு துல்லியமா இருக்குன்னு பாருங்க. கல்யாணம் பண்ற ஜோடில ஒருத்தர் பட்டியலின அல்லது பழங்குடியின சமூகத்தை சேர்ந்தவராகவும் இன்னொருத்தர் வேற சமூகத்தை சேர்ந்தவங்களாகவும் இருக்கணும். இதுதான் இந்த திட்டத்துக்கான முக்கியமான தகுதி. ஓகே, இப்ப நாம 5 திட்டங்களும் பார்த்துட்டோம். இது எல்லாத்துலயும் ஒரு பொதுமான விஷயம் இருக்கு. அது என்னன்னு, அதாவது இந்த பலன்கள் எப்படி கட்டமைக்கப்பட்டிருக்குன்னு இப்ப பார்க்கலாம். எல்லா திட்டங்கள்லயுமே இந்த 2 அடுக்கு முறையை நீங்க பார்க்கலாம். திட்டம் ஐ, அதாவது பட்டதாரி இல்லாதவங்களுக்கு 25,000 ரூபாய் பண உதவியும் 8 கிராம் தங்கமும் கிடைக்குது. இதுவே நீங்க ஒரு பட்டதாரியா இருந்தா திட்டம் 2 கீழ் உங்க படிப்பை பாராட்டுற விதமா 50,000 ரூபாயும் கூடவே அந்த 8 கிராம் தங்கமும் தராங்க. சோ படிப்புக்கு ஒரு நேரடியான ஊக்கம். சரி, இந்த 8 கிராம் தங்கம் எதுக்கு தர்றாங்க? இது பொதுவா திருமாங்கல்யம் செய்யறதுக்காக அரசாங்கத்தால கொடுக்கப்படுது. அதாவது இந்த நிதி உதவிய நம்மளோட ஒரு முக்கியமான கலாச்சாரத்தோட இணைக்கிறாங்க. இது ரொம்ப அழகான விஷயம் இல்லையா?
இவ்ளோ திட்டங்கள் இருந்தாலும் இதுக்கு விண்ணப்பிக்கிற முறையே அரசாங்கம் ரொம்பவே சுலபமாக்கியிருக்கு. அது எப்படின்னு பார்க்கலாம். அப்ளை பண்றது ரொம்ப சிம்பிள். ஸ்டெப் 1, உங்க வயசு, வருமானம், ஜாதிச் சான்றிதழ், கல்யாண பத்திரிக்கை மாதிரி தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸையும் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 2, உங்க பக்கத்துல இருக்கிற சேவை மையத்துக்கு போங்க. அங்க ஆன்லைன்ல அப்ளை பண்ணலாம். ஸ்டெப் 3, ஃபார்ம் ஃபில் பண்ணி டாக்குமெண்ட்ஸோட சப்மிட் பண்ணுங்க. ஸ்டெப் 4, அதிகாரிகள் எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணுவாங்க. கடைசியா ஸ்டெப் 5, எல்லாம் சரியா இருந்தா உங்களுக்கு பண உதவியும் தங்க காசும் கிடைச்சிடும். அவ்வளோதான். ஆக இன்னைக்கு நாம பார்த்தத ஒரு தடவை வேகமா ரீகேப் பண்ணிடலாம். முதல்ல தனித்தனி சமூக நோக்கங்களோட 5 திட்டங்கள் இருக்கு. இது நிதி பாதுகாப்பு, சமூக முன்னேற்றம்னு 2 தூணுகள்ல செய்யப்படுது. எல்லாத்திலையுமே கல்விய ஊக்குவிக்கிற மாதிரி 2 அடுக்கு பலன்கள் இருக்கு. திருமாங்கல்யத்துக்காக 8 கிராம் தங்கம் தராங்க. இதுக்கெல்லாம் நீங்க சேவை மையங்கள் மூலமா சுலபமா விண்ணப்பிக்கலாம். சென்னை வளர்ச்சி ஆராய்ச்சி நிறுவனத்தைச் சேர்ந்த பேராசிரியர் ஆனந்தியோட இந்த கருத்து இந்த மாற்றத்தை ரொம்ப அழகா விளக்குது. அதாவது, ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் கடமைங்கிற பழைய சிந்தனையிலிருந்து மாறி அவங்கள படிக்க வச்சு, வேலைக்கு போக வச்சு, அவங்க கால்ல நிக்க வைக்கணுங்கிற ஒரு முற்போக்கான பார்வைக்கு அரசாங்கம் வந்திருக்குன்னு இது காட்டுது.